பூமியில் அதர்மம் தலைவிரித்தாடியது. அசுரர்கள் மக்களை அடக்கி ஒடுக்கி அநீதி இழைத்து வந்தார்கள். மக்களின் அழுகுரல் கைலாயத்தை எட்டியது. அழுகுரலை கேட்ட பார்வதி தேவிக்கு கவலை தாங்க முடியவில்லை. எப்படியாவது இவர்களை காப்பாற்ற வேண்டுமென முடிவெடுத்தாள். பார்வதி தேவியின் கோபமும் கருணையும் இணைந்து தீப்பொறி போல ஒரு உக்கிர உருவம் வெளிப்பட்டு பூமியை நோக்கி வந்தது. கருமேகம் கருணை பொழியாமல் பூமி வெறிச்சோடி கிடந்தது. நீர்நிலைகள் வறண்டு நிலம் விரிசில் விட்டு உயிர்களெல்லாம் நீரில்லாமல் பஞ்சத்தில் அடிபட்டு கிடந்த சமயத்தில் தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்ட வந்தாள் அங்காளம்மன். பார்த்த அசுரர்கள் பதறிப்போனார்கள். அவள் அவர்களை வதம் செய்தாள். ஒருவன் கூட மிஞ்சவில்லை. காட்டுத்தீ போல் அவள் கோபம் கண்டது எல்லாம் எரிக்கத் தொடங்கியது. பார்த்த சிவபெருமான் பதறிப்போய் பூமியை நோக்கி விரைந்து வந்தார். அவள் கோபத்தை தணித்து கருணையின் வடிவாய் மாற்றினார். காட்டுத்தீ காடு முழுவதையும் அழித்த பிறகு கடுமையான மழை ஒன்று வரும். மண்ணில் இருக்கும் அத்தனை விதைகளும் சாம்பலில் இருக்கும் சத்துக்களை எடுத்து செழிப்பாக வளர்ந்து வரும். அதே போல அங்காளம்மனும் நம் வாழ்க்கையில் நுழைந்து நமக்கு எதிராக நிற்கும் அத்தனை எதிரிகளையும் அழித்த பிறகு இன்றும் பல கிராமங்களில் அவள் காவல் தெய்வமாகவும் பலரின் இஷ்ட தெய்வமாகவும் இருந்து வருகிறாள். அவள் காட்சி கொடுத்த நாளிலிருந்து கிராமங்களின் சாபம் விலகியது, நோய்கள் நீங்கியது, மழை பொழிந்தது, விவசாயம் செழித்தது. கடுமையான நெருக்கடியில் இருக்கும் நீங்கள் காலத்தின் சக்தியான அங்காளம்மனை மனதார அழைத்தால் அவள் உன் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவாள். இருளில் இருக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாகிவிடும். மண்ணுக்குள் புதைந்த விதை இருளில் பல நாட்கள் இருந்து கஷ்டங்களை தாங்கி ஒரு நாள் முளைவிட்டு எழுந்து மண்ணை பிளந்து கொண்டு வெளியே வந்து கிளைகள் விட்டு காய்த்து கனிந்து பல பறவைகளுக்கு புகலிடமாகி கனிகள் ஜீவராசிகளுக்கு உணவாகி பறந்து விரிந்து பலருக்கும் நிழல் கொடுத்து சொல்லவா வேண்டும். இன்று வாழ்க்கையே தோல்வியாக நிற்கும் நீ அங்காளம்மனை நினைத்துப் பார். உன் எதிரிகளை அழித்து உன்னை உயர்ந்த பாதையில் நடத்திச் செல்வாள். துன்பத்தின் நடுவில் போராடி கொண்டிருக்கும் உனக்கு தைரியத்தை கொடுப்பாள். எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நிற்கும் சக்தியை கொடுப்பாள். பக்தர்கள் கண்ணீரை துடைக்கும் தாயாய், தீமையை அழிக்கும் சக்தியாய் அம்மன் இன்றும் கிராமங்களில் காவல் தெய்வமாய் நிற்கிறாள். பழிவாங்கும் தெய்வம் அல்ல, பலவீனரை பாதுகாக்கும் தெய்வம். நிலத்தில் செடி கொடி வளர வேண்டுமென்றால் நீர் தேவை. அதே நீர் அதிகமாக வந்தால் பயிர்களை அழித்துவிடும். அநீதியை பார்த்து கொண்டே இருப்பாள். ஒரு நாள் பெருக்கெடுத்து வரும் கோபம் அத்தனையும் அழித்துவிடும். அதர்மத்திற்கு விலகி இருங்கள், தர்மத்தை நிலைநாட்டுங்கள். அங்காளம்மன் துணை நிற்பாள். நன்றி.